இந்த மாதிரி சென்னையில் இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது வந்து நான் செஞ்சுருக்கேன். நிறைய பேசுவோம். அவர் வந்து பத்திரிகை உலகத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான். அவர் வந்து போய் சொல்லி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அவர் யாருக்காகவும் பயந்தோ இல்லை தாட்சணியத்துக்காகவோ பேசவும் மாட்டார், எழுதவும் மாட்டார். அவருடைய நட்பு வட்டாரம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லி வரைக்கும் வறந்து கிடக்கு. எல்லா அவருடைய பெரிய பெரிய முரார்ஜி தேசாயிலிருந்து, சந்திரசேகரிலிருந்து, வாஜ்பாயிலிருந்து இப்போ இருக்கிற மோடி வரைக்கும் அவர்கிட்ட நெருங்கிய நட்பு இருக்குது. அவருடைய பேச்சுக்கு, அவருடைய சிந்தனைக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. மிகப்பெரிய மனிதர். அவருடைய எழுப்பு சாதாரணமானது. அவருடைய எழுந்த தவிக்கும் அனைவருக்கும், குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த கண்டலன்சஸ். அவருடைய ஆத்மா சாந்தி. நன்றி. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமானதை தொடர்ந்து தமிழகம் துயரத்தில் மூழ்கி கிடக்கிற இந்த சூழலில் அவருடைய நம்பிக்கைக்குரிய நெருங்கிய நண்பராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் ஷோ அவர்கள் மரணமடைந்திருப்பது இன்னும் நமது துயரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசியலில் மூத்த தலைவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக நட்புறவு கொண்டிருந்தவர் நமது சோ ராமசாமி அவர்கள். கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களோடு மிகவும் நெருக்கமான நட்புறவை கொண்டிருந்தவர். தமிழக அரசியலில் ஒப்பீனியன் மேக்கர், ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக விளங்கியவர் சோ ராமசாமி அவர்கள். எவ்வளவு நெருக்கடியான பிரச்சனையிலும் இவர் என்ன சொல்லுகிறார் என்று தமிழகம் இவரை உற்று நோக்கும். அரசியலில் ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒவ்வொருவரையும் விமர்சிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இயல்பாக அமைந்திருந்தது. திராவிட இயக்கங்களை கடுமையாக அவர் சாடினாலும் திராவிட இயக்க தலைவர்கள் அனைவரும் இவரை நெருக்கமான நண்பராக வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களை மிக கடுமையாக அவர் விமர்சிக்கக்கூடியவர். அவரை பற்றி விமர்சிக்காமல் துக்ளக் வந்ததில்லை என்று சொல்லலாம். ஆனால் கலைஞரின் அன்புக்குரியவராக அது மூத்த பத்திரிகையாளர் சோ ராமசாமி அவர்கள் விளங்கினார். அதேபோல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகவும் உற்ற நண்பராக விளங்கியவர். ஒரு அரசியல் தலைவர் சோ ராமசாமி அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றார் என்றால் அது நம்முடைய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளிக்கிற முதல்வர் அவர்கள் சோ ராமசாமி அவர்களிடத்தில்தான் ஆசீர்வாதம் பெற்றார் என்பதும் நாம் அறிந்த ஒரு உண்மை. விடுதலை சிறுத்தைகளையும் என்னையும் கூட துக்ளக் இதழில் விமர்சித்ததுண்டு, எதிர்மாறான கருத்துக்களை பதிவு செய்ததுண்டு. மக்கள் நல கூட்டணியை நாங்கள் உருவாக்கிய போது கடுமையான விமர்சனங்களை துக்ளக் இதழில் பதிவு செய்தது உண்டு. அட்டைப்படங்களில் கூட விமர்சன கார்ட்டூன்களை போட்டதுண்டு. ஆனால் அவையெல்லாம் நாம் நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் தான் புரிந்து கொண்டோம். அவரை ஓரிரு முறை நான் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். இதற்கு முன்பு அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நேரிலே அவரை சந்தித்து அவர் நலம் பெற வேண்டும் என்கிற
அவாவை அவரிடத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். பத்திரிகையாளர், நடிகர், மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய சோ அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி. திரு சோ அவர்களை பொறுத்தவரையில் அரசியல் விமர்சகர் என்றாலும் கூட அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரோடும் பழகக்கூடிய பெருமை பெற்றவர். தமிழகத்திலே பல நேரங்களிலே ஆட்சி மாறும்போது அதற்கு பின்பலமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை எடுத்து அதை வெற்றிகரமாக பிரதிபலித்தவர் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஷோ என்றால் இந்தியாவினுடைய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலமானவர். காரணம், எது சரி தவறு, எது மக்களுடைய நியாயத்திற்கு ஏற்றவாறு இருக்கிறது என்பதை தைரியமாக எடுத்து கூறுபவர். துக்ளக் பத்திரிகையை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பல லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே செயல்படக்கூடிய பத்திரிகை. அதற்கு அடித்தளம் திரு சோ அவர்கள் தன்னுடைய நடிப்புத் துறையிலும் சரி, பத்திரிகை துறையிலும் சரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து முத்திரை பதித்த ஒரு சிறந்த மனிதர் என்று கூற முடியும். திரு சோ அவர்களுடைய மறைவு என்பது ஒருபுறம் அரசியல் துறை, மறுபுறம் நாடகத்துறை, இன்னொரு புறம் கலைத்துறை, பொதுத்துறை என்று பல்வேறு துறைகளுக்கு தமிழகத்திலே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. மறைந்த சோ அவர்கள் திரையுலகில் ஜொலித்தவர். அரசியலை விமர்சிக்கக்கூடிய துக்ளக் உள்ளிட்ட பல நாடகங்களை அரங்கேற்றி பாப்புலராக நடத்தியவர். 1975ஆம் ஆண்டு மத்திய அரசு அவசரகால எமர்ஜென்சி சட்டத்தை பிறப்பித்த போது அதை துணிச்சலாக எதிர்த்தவர். சிறந்த அரசியல் விமர்சகர். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் கட்சிகளை தயக்கமின்றி துணிச்சலாக விமர்சிப்பவர். அவர் நடத்திய துக்ளக் இதழ் மூலம் அவருடைய கேள்வி பதில் மட்டுமல்ல, பொதுவாக தமிழக தேசிய அரசியலை அவருடைய பார்வையில் கடுமையாக விமர்சிப்பவர். துக்ளக் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத, பத்திரிகை உலகத்துக்கு மட்டுமல்ல அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.